ஹாய் மை யூடியூப் ஃபேமிலிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதிலே நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தை காட்டி யூடியூப்பில் வரதில் வந்து அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. சில பேர் குரல் காட்டுறதுலையுமே அவங்களுக்கு அவ்வளோவா வாய்ஸ் கொடுக்க தெரியாது, இல்லை பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ குரலும் காட்டாமல் முகமும் காட்டாமல் எப்படி நம்ம யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பண்ணலாங்க. ஃபேஸும் காட்ட தேவையில்லை, நம்மளோட வாய்ஸும் கொடுக்க தேவையில்லை. ஆனாலும் நம்ம வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது. நான் வந்து முன்னாடிலாம் நினச்சிட்ருந்தேன், ஸோ நம்ம கன்டென்ட்டை நல்லா போடணும், நம்ம ஃபேஸ் காட்டணும், ஸோ நம்ம நல்லா பேசணும், இப்படிலாம் இருந்தால் தான் ரீச் ஆகும், அப்போ தான் நம்ம வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் நான் கொஞ்சம் ஒரு 5 மந்த் முன்னாடி வரையும் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்ம வந்து அப்படிலாம் பண்ணலைன்னா நம்மளால் யூடியூப்பில் வந்து ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்மளும் ஃபேஸ் காட்டாமல் வாய்ஸ் கொடுக்காம கூட நம்ம வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம். அதோட சிம்பிளான வழி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணணும்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கன்டென்ட் போட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அதாவது கன்டென்ட்னால் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா நலம் அண்ட் பியூட்டி, அதாவது இதில் வந்து போடுறேன். இப்போ கன்டென்ட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா நலம் அண்ட் பியூட்டி லைன்ஸ், இதுதான் என்னோடய சேனல் நேம். நான் எதுக்கு இந்த மாதிரி நேம் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பியூட்டினா பார்த்தீங்கன்னா அழகு, அது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வந்து அழகு குறிப்பு போடுவேன் அப்படின்றது எனக்கு அந்த மாதிரி தான் நான் முடிவு பண்ணேன். ஸோ நம்மளோட தலையிலேருந்து பாதம் வரை போடுற எல்லாமே நம்ம வந்து அழகில் வந்துடும். ஸோ வந்து ஹேருக்கோ ஸ்கின்னுக்கோ இல்லை ஏதோ சம்மந்தப்பட்டது போடுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பியூட்டியில் வந்துடும். அதனால் பியூட்டின்னு வச்சுட்டேன். நான் நலம் எதுக்கு வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, நலம்னா என்ன சொல்லலாம், நம்ம உடல் நலம் சொல்லலாம், வாழ்வு நலம், இந்த மாதிரி எல்லாமே சொல்லலாம். ஸோ நான் ஹெல்த் டிப்ஸும் போடுறேன். ப்ளஸ் நம்ம எப்படி நம்ம வீட்டில் வந்து ஆன்மீக குறிப்புகள் எந்த மாதிரி பண்ணலாம், ஸோ மணி சேவிங்ஸ் என்ன பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி விஷயமும் போடுறேன். ஸோ அதனால தான் நான் நலம் அண்ட் பியூட்டி லைன்ஸ் எதுக்கு வச்சேன்னா, நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம டைரெக்டாக எடுத்து போடுறதில்ல. நம்மளோட வீடியோ வந்து ஒன்லி லைன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது எழுத்து ரீதியாக தான் நம்மளோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் வந்து போடுறோம். ஸோ அதனால தான் நான் வந்து நலம் அண்ட் பியூட்டி லைன்ஸ்னு வச்சேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் சேனலுக்கு எந்த மாதிரி போட போகிறதுங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து ஹெல்த் கேராக போடுவாங்க, அதாவது இந்த நோய் பற்றி, இல்லைனா அது வராததுக்கு என்ன பண்ணணும், ஸோ அது வந்தால் சிம்டம்ஸ் என்ன, அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேனல் யோசிச்சுக்கோங்க. பியூட்டினா அழகை பற்றி போடுறதுனா அதுக்கு சம்மந்த மாதிரி சேனல் கூட நீங்கள் யோசிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபேஸை காட்ட போகிறதில்ல, வாய்ஸும் கொடுக்க போகிறதில்ல. நம்ம எப்படி வீடியோ போட போகிறோன்னா, என்னோடய ஷார்ட்ஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படின்னு. நான் வந்து ஜஸ்ட்டு அந்த லைன்ஸ் வந்து எழுதி அந்த மாதிரி தான் போட போகிறோம். ஸோ அழகு குறிப்புனா, இன்றைக்கி நான் அழகு குறிப்பு போடுறேன்னா ஹெட்லைன் வந்து அழகு குறிப்புன்னு அதில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா எது என்ன சம்மந்தப்பட்டது, இப்போ ஃபேஷியல்னால் அந்த ஃபேஷியலோட அந்த குறிப்புகள் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் போடுறோம். இதை வந்து நீங்கள் யூடியூப்பில் என்னோடய ஷார்ட்ஸ்லேயே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலில் தான் இப்போ நீங்கள் உள்ளே இருப்பீங்க. அதிலே ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டாலுமே நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். எனக்கும் இது வந்து ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம சம்பாதிக்க முடியுங்கிறது தெரியாமல் இருந்தது. நானே கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 5 மந்த் முன்னாடி தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு. ஒரு அக்கா தான் எனக்கும் சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணேன். என்னோடய சேனல் நல்லாவே போயிட்டு இருக்குது. இப்போ அந்த அக்கா பார்த்திங்கன்னா சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. யூடியூப்பில் வந்து அவங்க வந்து இன்கம் எடுத்துகிட்டு இருக்காங்க. என்னோடது பார்த்திங்கன்னா ஒரு 5 மந்த்து தான் ஆச்சு சேனல் ஓப்பன் பண்ணி. 3 மந்த்லேயே ஃபஸ்ட்டு, அதாவது வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ கண்டென்ட் ஃபஸ்ட்டு யோசிச்சிட்டிங்களா, யோசிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுக்கு அப்புறம் அதாவது சேனலோட நேம் தான் ரொம்ப முக்கியங்க. எந்த மாதிரி கண்டென்ட்டுன்னு யோசிச்சுட்டு அடுத்து வந்து சேனல் நேம் வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ வந்து சேனல் நேம் யோசிச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அதோட லோகோ, சேனலுக்கு என்ன லோகோ,
அதாவது டிபி எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது 2யும் முடிவு பண்ணிவிட்டு சேனலை ஓப்பன் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த வீடியோ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த மாதிரி போட்டிருக்கேன்னு. ஸோ அதோட டீட்டெயில் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்படி இதை கொண்டு போகிறது அப்படிங்கிறத மட்டும் தான் நான் இந்த இதில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஷார்ட்ஸ்லேயே சம்பாதிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்லி ஷார்ட்ஸ் போடுறீங்களா இல்லை லாங் வீடியோ போடுறீங்களா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இல்லை 2மே போடுறதா இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுவுமே பெட்ரு தான். ஷார்ட்ஸ்னால் டெய்லியும் நம்ம இந்த மாதிரி சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 ஷார்ட்ஸ் இல்லை 4 ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாவே சீக்கிரம் நீங்கள் வந்து அதில் ரீச் பண்ண முடியும். 4 to 5 கூட போடலாம். அதை கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு பகல் டைமில் சொல்கிறேன். இப்போ காலையில் 7 மணிக்கு ஒன்றா, அடுத்து 9 மணி 11 ஒரு 3 மணி நேரம் கேப் விட்டு கூட நீங்கள் ஒரு நாளைக்கு 4 to 5 ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் போடலாம். லாங் வீடியோனால் வீக்லி ஒரு 2 வீடியோ இல்லை 3 வீடியோ போடலாம். 3 வீடியோஸ் போடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு சூப்பராகவே நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஷார்ட்ஸ்லேயே கண்டிப்பாக நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். இப்போ ஒரு நாளைக்கு 4 to 5 ஷார்ட்ஸ் போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதில் எடுத்து போடுறோன்னா ChatGPTல தான் எடுத்து போட போகிறோம். ஸோ ChatGPTல வந்து நம்ம வந்து அதில் ஹெட்லைன் மட்டும் சொன்னால் அவங்களே நமக்கு வந்து எல்லாமே அதில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணி நம்ம கேன்வாவில் போய் எடிட் பண்ணணும். ஸோ கேன்வா ஏற்றி நம்ம அதில் எடிட் பண்ணி தான் போட போகிறோம். இதோட டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு டீட்டெயில்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஷார்ட்ஸை போய் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி போட்டிருக்கேன்ட்டு. இதில் எப்படின்னா இப்போ ஷார்ட்ஸில் ஒரு நாளைக்கு 4 to 5 வீடியோ போடுறோமா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கணும். அப்போ தான் நமக்கு சேலரி இதில் வந்து நமக்கு இன்கம் வரும். யூடியூப் இன்கம் கண்டிப்பாக 10 மில்லியன்ஸ் போகுமானா கண்டிப்பாக போகும். நம்ம வந்து அந்த அளவு இதிலே நம்ம ரொம்ப விடாமுயற்சியாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணால் கண்டிப்பாக போகும். எனக்கு சொன்ன அக்கா வந்து 3 மந்த்லேயே பார்த்திங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் எடுத்து அவங்களுக்கு இப்போ வந்து இன்கம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோட சேனல் பார்த்திங்கன்னா 5 மந்த் ஆகுது. என்னோடது ஃபஸ்ட்டு 3 மந்த்லேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மந்த்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து 3M வந்து கிராஸ் பண்ணிட்டேன். 3M கிராஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஃபஸ்ட்டு மானிடைஸ் பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன். பட் இன்னும் சேலரி வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வரலை. ஏன்னா பார்த்திங்கன்னா 2 மந்த்துக்கு அப்புறமே நான் 3rd மந்த் வந்து ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணலை. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு குட்டி பையன் தான் இருக்கான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் நடுவில் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவனை பார்க்குற மாதிரி இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்தது. அடுத்து தீபாவளி. ஸோ இந்த மாதிரி எனக்கு வரும்போது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இதில் பண்ண முடியல. நான் பண்ணியிருந்தா கண்டிப்பாக ஏன்னா எனக்கு 2 மாதத்துக்குள்ளே எனக்கு 3M வியூஸ் போய் நான் மானிடைஸ்க்கு எலிஜிபிள் ஆகிட்டேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபோர்ட் போட்டிருந்தா எனக்கு கண்டிப்பாக வந்துடும். என்னோடது பார்த்திங்கன்னா 7M வியூஸ் வரை வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நான் கொஞ்சம் ஸ்லோவானனால பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ மறுபடியும் குறைஞ்ச 5 புள்ளியில் நிற்குது. 5.2M வியூஸாக வந்து இப்போ நின்றுட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எஃபோர்ட் போடும்போது நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 4 to 5 வீடியோ போடணும். அந்த 3 மந்த்லேயே கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுங்க. இல்லைன்னா எப்படின்னா ஃபஸ்ட் மந்த் கட் ஆகி லாஸ்ட்டு 3 மந்த் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது லாஸ்ட்டு 3 மந்த் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்லேயே அச்சீவ் பண்ணாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு மந்த்தில் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா 2, 3, 4 அந்த மந்த்தில் அச்சீவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு 4 மந்த்லேயே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடிச்சிடலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்ல கண்டென்ட்டாக யோசிங்க. எப்படி போடணுங்கிறதே யோசிங்க. என்னோடய ஷார்ட்ஸை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எப்படி எடிட் பண்ணணும் என்னங்கிறது வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணுற வீடியோ வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டாகவே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வேலைக்கு போயிட்டு சில பேர் இன்கம் பத்தலை, சைடில் எனக்கு கொஞ்சம் ஏதாவது அமௌண்ட் இருந்தால் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம யூடியூப்பில் வந்து முகம் காட்டணும்னு அவசியம் இல்லை, வாய்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி டிப்ஸ் போட்டாவே நமக்கு வந்து வியூஸ் போகும், நமக்கு வந்து இன்கமும் வருதுங்கிறதே எனக்கே வந்து ஜஸ்ட் ஒரு 5 மந்த் முன்னாடி தெரிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கஷ்டப்படுறவங்க வந்து நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனால தான் இது வந்து உங்களுக்கு ஈஸியான வழிமுறை தான். முடிஞ்ச அளவு இதை ட்ரை பண்ணி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அது மாதிரி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நான் வந்து
ஃபர்ஸ்ட் மானிடைஸ் எலிஜிபிள் ஆகி கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்துட்டேன். ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதே முடிக்கிற அளவு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணும்போது தான் நம்மளும் அச்சீவ் பண்ண முடியும். நம்மளும் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸை சரி மற்றவங்களுக்கும் சொல்லலாம். இப்போ சில நாளே எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். ஏன்னா என்னோடய பையன் 2.5 வயசு தான். அவனை பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்துக்கணும். வேறு யாரும் இல்லை. நானே, என் ஹஸ்பண்ட், என் பையன் தான். ஸோ என்னால் அவனை விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. அவன் ஸ்கூலுக்கு போன பின்னாடி கூட வேலைக்கு போக முடியாது. ஏன்னா அவன் 4 மணி 3:30க்கு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் இருக்காங்க. குழந்தைங்கள பார்த்துக்க ஆள் இல்லாமல், வேலைக்கு போக முடியாமல், வீட்லேயும் இருந்து எதுவும் செய்ய முடியாமல், ஒரு இன்கம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த காலகட்டத்தில் இந்த விலைவாசியில் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட இன்கம் வச்சு நம்ம வாழ தான் முடியும். ஆனால் நல்லா வாழ முடியாது. ஸோ கடன் இல்லாமல் வாழ முடியாது. அதுக்காக தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஐடியா தான். இப்போ வந்து நம்ம சேனலை ஓரளவு நல்லா கொண்டு வந்துட்டா இப்போ என்னோடய சேனலில் பார்த்திங்கன்னா என்னோடய சேனல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த அளவு சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்லேயே எனக்கு கிடச்சிட்டாங்க. ஸோ நமக்கு இந்தளவு சப்ஸ்கிரைபர் கிடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் வீடியோஸும் நம்ம கொஞ்சம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் லாங் வீடியோஸை ட்ரை பண்ணுறேன். ஸோ லாங் வீடியோஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமௌண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வரும். நமக்கு வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்களாம் வந்து ஃபஸ்ட்லேருந்தே கூட போட ஆரம்பிச்சிடுங்க. இப்போ என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நாளைக்கு 4 to 5 ஷார்ட்ஸ் போடுறீங்களா, அப்போ வந்து நீங்கள் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து லாங் வீடியோ போடுங்க. லாங் வீடியோ வந்து நீங்கள் என்ன சேனல் எப்படி உங்களோட கண்டென்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வெறும் இமேஜை செட் பண்ணி கூட உங்கள் மூஞ்சி எதுவும் காட்ட தேவையில்ல. இந்த மாதிரி வாய்ஸ் வேணால் மட்டும் கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா வேறு இமேஜ்லேயே கூட அந்த மாதிரி ரைட்டிங் எழுதி கூட அதை லாங் வீடியோவாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். லாங் வீடியோவுக்கு வந்து ஹவர்ஸ் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 3 மந்த்தில் 10M வியூஸ் போகிற மாதிரி. லாங் வீடியோக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 4000 ஹவர்ஸ் போயிருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 4000 ஹவர்ஸ் போயிருக்கணும். இது வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது வந்து சாதிச்சிடலாம். ஆனால் இது வந்து நான் இப்போ லேட்டாக தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு 16,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ என்னோடய சேனல் கொஞ்சம் போகும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இதில் தான் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன். அதனால் இது நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஸோ நான் விட்டதை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு லாங் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சேனல் ஆரம்பித்து உங்களால் முடிஞ்சதை நல்லபடியாக பண்ணுங்கள். ஏன்னா இன்கம் வந்து நமக்கு ரொம்பவே முடிக்கும். இந்த காலத்தில் நம்ம வாழணுன்னா நமக்கு சைடு இன்கம் கண்டிப்பாக வேணும். ஸோ ஹவுஸ் ஒய்ஃபு, இன்கம் கம்மியாக உள்ளவங்களாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சேனல் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், எப்படி எடிட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக ஸ்க்ரீன் ரெக்கார்டோட எப்படி நான் எடிட் பண்ணுறேன் அப்படின்றத போடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். பட் இது வந்து ரொம்பவே ஈஸி. ஒரு வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் செலவு பண்ணால் போதும். நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு நாளைக்கு 5 வீடியோஸ்னால் என்ன, ஒரு 20 நிமிஷம் கூட நம்ம செலவு பண்ண மாட்டோம். ஒரு 15 மினிட்ஸில் 5 வீடியோஸ் ஈஸியாக எடிட் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா முயற்சி பண்ணி உங்களோட சேனலையும் வளர்த்திட்டு நீங்களும் ஒரு இன்கம் எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.